இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சகாயம் வேணும்னு பிரியப்படுவோம். ஆனா அடுத்தவங்களுக்கு சகாயம் செய்கிறதுல யாருக்குமே என்ன இல்லை, பிரியம் இல்லை. சோத்திரம். யாக்கோபு நிருபத்தில் வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. சோத்திரம். உன் சகோதரன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கும் பொழுது உனக்கு வஸ்திரம் கிடைக்கட்டும்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. வஸ்திரம் கொடுக்கணும். ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது ஆகாரம் கிடைக்கட்டும்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஆகாரம் என்ன செய்யுங்க, கொடுங்க, உதவி செய்யுங்க என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். அப்படி என்றா சோதரன் நாம் அடுத்தவர்களுக்கு சகாயர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் அதன் மத்தியிலே சகாயம் செய்கிற ஒரு தெய்வம் நமக்கு துணை நிற்பார் என்பதை உறுதியாய் நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யார் உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய சகாயத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில கர்த்தருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் விருப்பப்படுகிற சகாயம் செய்கிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில இல்லாம இருந்தது. ஆண்டவரே, இன்றையிலிருந்து நான் அதை கடைபிடிப்பதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை